Hello peeps, how are you all? I am fine. I hope everybody who is watching this video is fine. என்னடா பின்னாடி ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, யுஎஃப்ஏ லீக் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா டென்மார்க்கும் பெல்ஜியமுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ் ஆயிருக்கு. டென்மார்க் வந்து 13 மினிட்ஸ்லேயே 1 கோல் போட்டாங்க. ஆனால் பெல்ஜியம் வந்து வேற லெவல் டீமு. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம இந்த யுஎஃப்ஏ லீக் பற்றி பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான் வராரு, 5 அடிக்க போறாரு, கோலி தான் வராரு, செஞ்சுரி அடிக்க போறாரு, ரோஹித் தான் வராரு, 200 அடிக்க போறாரு இப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நியர்லி 2 இயர்ஸ், அதாவது ஜூன் 2019ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 2021 ஆயிடுச்சு. நியர்லி 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 71 டெஸ்ட் வந்து விளையாண்டுருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே சேர்ந்து 71 டெஸ்ட் விளையாண்டுருக்காங்க. எல்லா கண்ட்ரிஸ் விளையாண்டதும் சேர்த்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 டீம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா, செகண்ட் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து. அந்த 2 டீமுமே பார்த்தீங்கன்னா எப்படியோ தட்டு தடுமாறா நம்ம சொல்ல தேவையில்ல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே ஃபைனல்ஸில் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி தான் நியூசிலாண்டோட நிலைமையாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த 2 டீமுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் 144 இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி, அதாவது கிரிக்கெட் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 144 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. 1877 தான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 செஞ்சுரியா முடிய போகுது. ஆனால் இவ்வளோ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார்மேட்டுக்குன்னு வேர்ல்டு கப்பே நடத்தப்படலை. இதுதான் பார்த்தீங்கன்னா இனாகிரேஷன் வேர்ல்டு கப்பாகவே இருந்துட்டு இருக்கு டெஸ்ட் ஃபார்மேட்டுக்குன்னு. நீங்கள் 50 ஓவர் ஃபார்மேட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து வேர்ல்டு கப் வைக்கிறாங்க எவ்ரி 4 இயர்ஸ். அதுக்கப்புறம் T20 ஃபார்மேட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வச்சுட்டு இருக்காங்க. எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 2016 நடந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2018ல பார்த்தீங்கன்னா நடத்த முடியல T20 வேர்ல்டு கப்பை. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேண்டமிக் கொரோனா காலத்தினால பார்த்தீங்கன்னா 2020லேயே வந்து வேர்ல்டு கப் வந்து நடத்த முடியல T20 ஃபார்மேட்டுக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021ல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2021ஓட எண்ணில் மேபி நவம்பர் ஆர் டிசம்பர் மந்த்ல வந்து அகைன் T20 வேர்ல்டு கப் வந்து நடத்தப்படலாம், ப்ரொவைடட் இஃப் கொரோனா கேசஸ் வந்து கம்மியாச்சுன்னா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டு கப்பாகவே இருந்துட்டு இருக்கு, அதுவும் வேர்ல்டு கப் ஃபைனலாகவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு இந்த மாதிரி தான் எனக்கு இந்த வீடியோவும் இருக்க போகுதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வீடியோவில் வந்து இந்தியன் டீம் நியூசிலாந்து டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பிளேயிங் கண்டிஷன்ஸு, பிட்ச் ரிப்போர்ட்டு, வெதர் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் யார் ஜெயிக்க போறா, அதுக்கப்புறம் பிளேயிங் 11, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வேர்ல்டு கப் ஃபைனலுக்காக. ஸோ இதுதான் எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் இந்த மாதிரி போடக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு டான் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்க, இப்போ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ்ல போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் வந்து எப்படி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு வந்தாங்க அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். 2019ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து தொடங்குது. அதாவது 2019 ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு சீரீஸ் வந்து தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட மோதுறாங்க. அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸாவே இருந்துட்டு இருக்கு. அந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக்ல எடுத்து வந்து தூள் கலப்பி இருப்பாரு. அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் சீரீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட மோதுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிட்மேன் இருக்கார் இல்லையா, அவரு பாத்தீங்கன்னா அப்போதான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பனரா வந்து களமிறங்கினாரு. அந்த சீரீஸும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வேற லெவல் மாஸ் கார்டு இருப்பாங்க. அந்த சீரீஸை வந்து இந்தியா தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த், அதாவது 2019 நவம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட மோதுறாங்க. பங்களாதேஷ் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து மயங்க் அகர்வால் வந்து டபுள் செஞ்சுரி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் வந்து டே நைட் மேட்சா இருந்திருக்கும். டே நைட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து வேற லெவல்ல ஒரு செஞ்சுரி போட்டிருப்பாரு. அவர் தான் டே நைட் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 100 அப்படின்னு கூட பேர் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபோர்த் சீரீஸ் வந்து திருப்பி நியூசிலாந்து கூட, அதாவது 2020 ஜனவரி வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கூட மோதிருப்பாங்க. நியூசிலாந்துல இந்தியா பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அடி வாங்கிட்டாங்க. 0-2 அப்படின்ட்டு நிலைமையில வந்து தோத்து போயிட்டாங்க. இது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப ஒரு கவலைக்குரிய நிலைமையிலே வந்து தள்ளிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா 5th சீரீஸ் போன வருஷம் எண்ணில் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட மோதுனாங்க. ஆஸ்திரேலியா கூட மோதும்போது பாத்தீங்கன்னா வந்து ரிஷப் பண்ட் வந்து வேற லெவலில் விளையாண்டாருங்க. ரிஷப் பண்ட் வந்து வேற லெவலில் விளையாண்டு இந்தியா வந்து ஜெயிக்க வச்சாரு.
அந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கேப்டன் பண்ணியிருப்பாரு. ரிமைனிங் 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா அஜின்கியா ரஹானே வந்து கேப்டன் பண்ணி அவர் பாத்தீங்கன்னா மெல்போர்ன்ல ஒரு மேட்ச்ல வந்து செஞ்சுரி கூட போட்டிருப்பாரு. ஸோ அஜின்கியா ரஹானே பாத்தீங்கன்னா வந்து சீரீஸை வின் பண்ணியும் கொடுத்துட்டாரு. அந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா சுப்மன் கில், முகமது சிராஜ், ஷர்துல் தாக்கூர், வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோலி இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்தியன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாபெரும் சீரியஸாகவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் சீரியஸ் நடந்துச்சு. அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் 3 டெஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியா வந்து சீரியஸை வின் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இந்த 2 பேர்னால தான் அந்த சீரியஸே நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. ஸோ இவ்வளோ சீரியஸ் கழிச்சு 6 சீரியஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சாங்க. இதுதான் இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் ஒரு முக்கிய காரணமாகவே இருந்துட்டு இருக்குங்க. அடுத்ததான் நம்ம நியூசிலாந்து எப்படி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு வந்தாங்க அதை பற்றி நம்ம அலசி ஆரம்பிச்சிடலாங்க. நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கண்ட்ரி கூடங்க. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து ரொம்ப அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மேட்ச். அந்த செகண்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா டாம்லா தமிழ் வந்து செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஸோ அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்கும். செகண்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஆஸ்திரேலியா கூட மோதுறாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸை வந்து வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணி நியூசிலாண்டை 3-0 அப்படின்ற லெவலில் வந்து நியூசிலாண்டு தோக்கடிச்சிடுறாங்க. அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் வந்து ட்ரிபிள் செஞ்சுரியே போட்டிருப்பாரு. ஸோ அது வந்து நியூசிலாண்டுக்கு ரொம்ப ஒரு மோசமான சீரீஸாக அமைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. தேர்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து இந்தியா கூட மோதுறாங்க. அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து இந்தியாவை 2-0 அப்படின்ற லெவலில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபோர்த் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட மோதுறாங்க. அந்த சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட லாஸ்ட் சீரீஸ் நியூசிலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட. அந்த சீரீஸ்லும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானை தோற்கடிச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் நியூசிலாந்து வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்தியா ஃபர்ஸ்ட் பொசிஷனும் அதுக்கப்புறம் நியூசிலாந்து செகண்ட் பொசிஷனும் பிடிச்சாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டீம் தான் ஃபைனலில் இன்னைக்கு மோத போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் அதோட பிட்ச் ரிப்போர்ட் என்ன, வெதர் ரிப்போர்ட் என்ன, டாஸ் ரிப்போர்ட் என்ன, டாஸ் ஜெயிச்சா யார் என்ன எடுக்கணும், யார் என்ன எடுத்தா அவங்களுக்கு வந்து சாதகமாக போகும், அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட வென்யூ எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கண்ட்ரியில் வந்து சவுத்தாப்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் பவுல் இல்லைனா ஏஜிஎஸ் பவுல் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் வந்து இந்த வென்யூவாகவே இருந்துட்டு இருக்கு இந்த ஃபைனல் மேட்ச்சுக்கு. இதுக்கப்புறம் பிட்ச் ரிப்போர்ட் நம்ம போயிட்டோம்னா பிட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசன் போர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குமாமா. நியூசிலாந்து பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீல் வேக்னர், டென் போல்ட்டு, அதுக்கப்புறம் டிம் சவுதி, அதுக்கப்புறம் கைல் ஜேமிசன், மேட் ஹென்ரி 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இந்த 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 3 or 4 பிளேஸில் வந்து இறக்குவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ் இறக்குவாங்க. அவுட் ஆஃப் 5 பிளேஸில் வந்து கண்டிப்பாக 1 பிளேயர் வந்து நம்ம ட்ராப் தான் பண்ணி ஆகணும். இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பேஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரிக்கில் வந்து வேற லெவல் பேஸ் இருக்குது. டிம் சவுதி பார்த்தீங்கன்னா வேற லெவல் பேஸ் இருக்குது. டிம் சவுதி வந்து போட்டார்னாலே போது விராட் கோலி வந்து அவுட்டருக்கு நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கெயில் ஜாம்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டால் பவுலர். அவர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் போட்டார்னா வந்து அதிகமாக பவுன்ஸ் ஆகும். பவுன்சர் போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டீமுக்கு வந்து அவ்வளோக்கு ட்ரபிள் இருக்காது. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே வந்து பவுன்சர்ஸில் விளாண்டு பழகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெதர் ரிப்போர்ட் நம்ம போயிட்டோம்னா அதாவது மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சூரியன்லாம் வருமாமா. மார்னிங் டைமில் அதிகமாக சூரியன் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மேட்ச் போக பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரொம்ப க்ளௌடியாக இருக்குமாமா. மழை வரக்கு அதிக வாய்ப்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசி வச்சுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 நாள் அதாவது 19, 20 and 22 இந்த 3 நாளில் வந்து மழை வந்து அதிகமாக குறிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதனால மேட்ச் வந்து அதிகமாக பாதிப்படைறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அப்படி மழைனால வந்து அதிக ஓவர்ஸ் வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னா மேட்ச் வந்து 6th டே அதாவது ரிசர்வ் டே. இது வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படின்ற காரணத்தினால 6th டே வந்து ரிசர்வ் டேவாக வச்சிருக்காங்க. அந்த 6th டே ரிசர்வ் டேக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் வெதர் ரிப்போர்ட்டாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மழை வரக்கூடாது அப்படின்னு வந்து ஆசையாவே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா 2019 வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப் ஞாபகம் இருக்கட்டுமே, அது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா மழை வந்துச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வென்யூவாவே இருந்துச்சு. அதுவும் ரிசர்வ் டேக்கு போச்சு. ரிசர்வ் டேக்கு போனனால பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நியூசிலாந்து கூட தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நடக்குது, இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடக்குது. இது பாத்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. பட் மழை வராம இருந்தா இந்தியன் கண்ட்ரிக்கும் சரி நியூசிலாந்து கண்ட்ரிக்கும் சரி ரொம்ப ஒரு சூப்பரான கிரிக்கெட்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்றது என்னோட பிலீஃபாவே இருந்துட்டு இருக்குங்க.
இதுக்கப்புறமா நம்ம எதுக்குள்ள போயிடலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாஸ் கிரிக்கெட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ டாஸ் ஜெயிச்சா என்ன எடுக்கணும் அப்படின்றது பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கேப்டன் விராட் கோலி இருக்காரு இல்லையா, அவருக்கும் டாஸ்க்கு வந்து சம்மந்தமே இருக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் டாஸை தோத்துட்டே தான் இருந்துட்டு இருப்பாரு. டாஸை வேணா தோப்பாரு, ஆனால் மேட்சை வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுவாரு. ஸோ வந்து டாஸை வந்து நான் வின் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணுவேன். இது டெஸ்ட் மேட்ச் அப்படின்ற காரணத்தினால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டாக இருக்காங்க. இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்டு, நியூசிலாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி கண்டிப்பாக 400 ரன்ஸ் ஆர் 350 ரன்ஸ் அடிச்சேன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வெல் பொசிஷன் அப்படின்ற நிலைமையில இருப்பேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோரை வந்து நான் போட்டேன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஏறிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போக போக அவங்க அவுட் எடுத்துட்டோம்னா நம்ம சீக்கிரமாக வந்து மேட்சை வின் பண்ணிடலாம். ஸோ டாஸ் வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நான் பண்ணுவேங்க. இந்தியன் கேப்டன் விராட் கோலி வின் பண்ணாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணுவார். இதுதான் டாஸ் ரிப்போர்ட்டாகவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீம் அண்ட் நியூசிலாந்து டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எஸ்னா ஸ்ட்ரென்த்து, டபிள்யூனா வீக்னஸ்ஸு, ஓனோ ஆப்பர்ச்சுனிட்டிஸு, த்ரீனா த்ரெட்ஸு. ஒவ்வொரு டீமோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்க. இப்போ இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ராமிசிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, செகண்ட் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில். ரோஹித் சர்மா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓடிஐலேயே வந்து 3 டபுள் செஞ்சுரி வச்சிருக்காரு. டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட் கொடுப்பாரு அப்படின்னு நம்பலாம். அதே மாதிரி சுப்மன் கில்லும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல சுப்மன் கில் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக அவரோட மெய்டன் டெஸ்ட் செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு நான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வேற என்ன சென்ஸ் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். சேட்டேஸ்வர் புஜாரா அதிக நேரம் நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இன்கம் விராட் கோலி, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விராட் கோலி வந்து 70 செஞ்சுரி எப்போ அடிப்பாரு அப்படின்னு எல்லாருமே வந்து லாங் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மேட்ச்ல அடிச்சு கப்பை வந்து தூக்குனாருன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஜின்கே ரஹானே இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஆல்ரவுண்டரான ஜடேஜா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஜடேஜா அண்ட் அஸ்வின் இவங்க 2 பேரோட ஸ்பின்னால வந்து நியூசிலாந்து வந்து ரேட்டில் இருக்க அதிக வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்ட்லேயே இருக்கிற பெஸ்ட் பவுலிங் காம்போ முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, இஷாந்த் சர்மா, இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துட்டு இருக்கும். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமுக்கு வேற லெவலில் குறைச்சல் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துட்டு இருக்குங்க. இதுதான் இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த்தாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியன் டீமோட வீக்னஸ் குள்ள போயிட்டோம்னா, மேஜரா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்தியன் டீம்ல வந்து எந்த ஒரு வீக்னஸும் தெரியவே இல்லை. என்ன வீக்னஸ் நான் சொல்லுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ப்ராக்டிஸ் இல்லை, லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். அதாவது நம்ம டெஸ்ட் விளையாண்டு பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆச்சு. இங்கிலாந்து கூட தான் மார்ச் மாதம் கடைசியாக விளையாண்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து ஐபிஎல் வந்துச்சு. அதுக்கப்புறமா கோவிட் காரணமாக பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து ஐபிஎல் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜூன் 2 அன்னைக்கு இந்தியா வந்து இங்கிலாந்து போனாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டர் ஸ்போர்ட் மேட்ச் தான் விளையாண்டாங்க. அதாவது கோலி 11 ராகுல் லெவல் அந்த ஒரே ஒரு இன்டர் ஸ்போர்ட் மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்டாக வந்து மேட்ச் ப்ராக்டிஸ் இருந்திருக்காது. இதுதான் இந்தியன் டீமுக்கு ஒரு மேஜர் வீக்னஸாகவே நான் பார்த்துட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறமா இந்தியன் டீமோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மேட்சை மட்டும் வின் பண்ணோம்னா, அதாவது இதுதான் இனாகுரேஷன் எடிஷன் ஆஃப் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அதாவது கிளைவ் லாய்டு, அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் லிஸ்ட் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்பை ஃபர்ஸ்ட் வின் பண்ணது யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிளைவ் லாய்டு. அவர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஃபார்மர் கேப்டனாக இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பை ஃபர்ஸ்ட் வின் பண்ணது யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி. அவர் பார்த்தீங்கன்னா 2007 அந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இதுதான் ஃபைனல். இந்த ஃபைனலை மட்டும் விராட் கோலி வின் பண்ணார்னா கிளைவ் லாய்டு, எம்எஸ் தோனி இந்த மாதிரி பெரிய பெரிய பர்சன்ஸ் இருக்கு எலைட் லிஸ்ட்ல வந்து விராட் கோலி போயிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு மிகப்பெரிய நாளாகவே வந்து மார்க் அதிக வாய்ப்பு இருந்துருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து எப்போ ஐசிசி ஈவெண்ட் வின் பண்ணோம்னா 2013 சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம செமிஃபைனல் வரைக்கும் போவோம், ஃபைனல் வரைக்கும் போவோம். ஆனால் வந்து நம்ம ட்ராஃபி வின் பண்ணதில்லை. அதனால இது வந்து இந்தியன் டீமுக்கு விராட் கோலிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்த்துட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய த்ரெட்ஸ் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது லாஸ்ட் சீரீஸோட ஹீரோ, அதாவது நியூசிலாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டெவான் கான்வே. டெஸ்ட் டெபியூலே வந்து லார்ட்ஸ்ல வந்து 200 அடிச்சாரு. அவரு தான் இந்தியன் டீமுக்கு நியூசிலாண்டோட பேட்டிங்ல வந்து மிகப்பெரிய த்ரெட்டா இருப்பாரு. அதுக்கப்புறமா டாம் லாத்தம் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. மேபி 50-75 ரன்ஸ் வந்து யூஸ்வலாக அடிப்பாரு. இப்போ நம்ம அப்படியே நியூசிலாந்து டீமோட ஸ்பாட் அனாலிசிஸ் பண்ணிடலாம். நியூசிலாந்து டீமோட மேஜர் ஸ்ட்ரென்த்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் அட்டாக் தாங்க.
கைல் ஜெமிசன், நீல் வாக்னர், அதுக்கப்புறம் டிம் சவுதி, மேட் ஹென்ரி, காலின் டி கிராண்டம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் அவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த்தாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். அவங்க போடுறதுக்கு ஓடி வந்து போடும்போது ஃபாஸ்ட்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பேஸ் இருந்துட்டு இருக்கும். அவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவுட் சைட் ஆஃப்லாம் போகக்கூடிய பால்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக்னஸாக இருந்துட்டு இருக்கு. விராட் கோலிக்கு அந்த வீக்னஸ் இருக்கு, ரோஹித் சர்மாக்கு இருக்கு, அஜின்கியா ரஹானேக்கு மட்டும் அந்த வீக்னஸ் இல்லை. புஜாராக்லாம் இருக்கு, மேபி மயங்க் அகர்வால் வந்து பிளேயிங் லெவலில் இல்லை. ஆனால் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அவுட் சைட் ஆஃப்ல போகும்போது அப்படியே ஒரு எட்ஜ் கொடுத்து கீப்பருக்கோ ஃபர்ஸ்ட் லிப்கோ போறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மெயினாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஹிடேஸ்வர் புஜாரா இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு பாலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக பார்த்து நிதானமாக விளையாடணும். கேர்லெஸ்ஸாக விளையாண்டு விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் சில்லி பால்கில் வந்து விக்கெட்டை லூஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் மேஜர் அட்வைஸாகவே இருந்துட்டு இருக்கு இந்தியன் பிளேயர்ஸுக்கு. அதுக்கப்புறமா நியூசிலாந்து டீமோட வீக்னஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டீம்லயும் பெருசாக எனக்கு எந்த ஒரு வீக்னஸுமே தெரியலங்க. ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ல வந்து மிச்சல் சாண்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்பின்னர் இல்லை. மிச்சல் சாண்டருக்கு பதிலாக அசஸ் பட்டேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இருந்துட்டு இருக்காரு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னராக இருந்தாலும் கூட அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்ம் வந்து அவருக்கும் வேற லெவலில் இருந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச இங்கிலாந்து டெஸ்ட்ல வந்து செகண்ட் டெஸ்ட் விளையாண்டு இருந்தாரு. அந்த டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து அதே கவுன்சில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருக்கிறதுனால தான் வந்து இதை வந்து நான் நியூசிலாந்துக்கு ஒரு வீக்னஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்து டீமோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் 2015 வேர்ல்ட் கப்பும் சரி 2019 வேர்ல்ட் கப்பும் சரி ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாங்க. 2015 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட ஃபைனல் தோற்று போயிருப்பாங்க. 2019 பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல் தோற்று போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து தோற்று போகலை அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் வரைக்கும் போகும், மேட்ச் டை ஆகி சூப்பர் வரைக்கும் போகும், சூப்பர் ஓவர்லேயும் மேட்ச் டை ஆகிருக்கும். அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு 2 runs தான் அடிச்சிருப்பாரு. ஆனால் திருப்பி வந்து அது வந்து ஓவர் 4 போய் அந்த பால் கூட 6 runs போயிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான நாளாகவே தாங்க அமைஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்துருந்தாலும் கூட கேன் வில்லியம்சன் வந்து தோத்ததெல்லாம் தாண்டி அவர் வந்து அழகாக ஒரு ஸ்மைல் கொடுப்பாரு. அதாவது ஸ்மைலிங் வித் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கேன் வில்லியம்ஸ் கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஸோ இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா இது வரைக்கும் கிரிக்கெட்டிங் ஹிஸ்டரியிலேயே நியூசிலாந்து வந்து எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுமே ஜெயிச்சதில்லை, பெரிய ஐசிசி டோர்னமெண்ட்டுமே ஜெயிச்சதில்லை. ஸோ இது வந்து நியூசிலாந்து வின் பண்ணாங்கன்னா நியூசிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் ஐசிசி ட்ரோஃபியாகவும் இருக்கும். கேன் வில்லியம்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாபெரும் லெஜண்ட், ஒரு மாபெரும் கன்சிஸ்டன்டான பிளேயருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஐசிசி ட்ரோஃபியாக இருக்குங்க. இதுதான் நியூசிலாந்து டீமோட ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவே இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நியூசிலாந்து டீமோட த்ரெட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினாக ரிஷப் பண்ட். இந்தியன் டீமோட எக்ஸ்பெக்ட் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். இப்போ இந்தியன் டீம்லேயே ரீசெண்டாக யார் வந்து அதிக ஃபார்மில் இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஓவர்ஸில் வந்து நான் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஆல் ஃபார்மேட்ஸ் கம்பைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து வேற லெவலில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து நியூசிலாந்து டீமுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருப்பார். ஏன்னா 1 hourலேயே வந்து மேட்சை அப்படியே மாற்றக்கூடிய பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் த்ரெட் யாராக இருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரவி ஜடேஜா, அஸ்வின் பார்த்தீங்கன்னா வந்து 400+ விக்கெட்ஸ் வச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வேர்ல்ட்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு அஸ்வின் தான் நான் சொல்லுவேன். அஸ்வின் மட்டும் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவர் வந்து 3rd ரிட்டர்னா போதுங்க, கண்டிப்பாக நியூசிலாந்து டீமோட விக்கெட்டை வந்து அப்படி எண்ணெய் வச்சு எடுப்பாரு. அதே மாதிரி தான் ஜடேஜா கிட்ட போனால் வந்து 4 போகாது, அவர் வந்து வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஃபீல்டராக இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட பேஸ் அட்டாக் முகமது ஷமி, இஷாந்த் சர்மா வந்து நியூ பாலில் போடுவார். இஷாந்த் சர்மா வந்து நியூ பாலில் போட்டார்னா ஃபர்ஸ்ட் செஷன்லேயே ஒரு 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா முகமது ஷமி கிட்ட வந்து ஸ்விங் இருக்கும், பேஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அக்யூரேட்டாக போடுவார். வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு தோணுதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பேஸ் ப்ளஸ் ஸ்விங் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா முகமது ஷமி அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. அவர் வந்து வேர்ல்ட்லேயே பெஸ்ட் பவுலராக இப்போ இருந்துட்டு இருக்காரு. ஓடிஐ ரேங்கிங்ஸில் அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம்னா இந்தியன் டீம் வந்து அதிகமாக வந்து அதாவது அப்பர் ஹேண்ட் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கும் இந்தியன் டீமுக்கு. ஸோ இவங்களாம் தான் வந்து நியூசிலாந்து டீமுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இதுதான் இன்னைக்கு இந்த வீட்டை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமாவே இருந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்குது. 5 days வரைக்கும் போகும். June 22 தான் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். மேபி ஏர்லியராக முடிக்கிறதுக்குலாம் வந்து அதிக வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா 2 டீமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு. பேட்டிங்லேயும் அதிக நேரம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, கன்சிஸ்டண்டாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் போடுவாங்க. எப்படி 50 day வரைக்கும் போகும். மழை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 50 day வரைக்கும் போகும். மழை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 60 day வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் டிராவாருக்கு நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மழை இருக்கு, ரெயின் இருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால டிராவாருக்கும் அதிக வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. சப்போஸ் மழை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா நான் வந்து யார் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான காம்படிஷன் தாங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க. ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்தியன் டீம், நான் வந்து இந்தியாவில் பிறந்தேன், அதனால 50.00001% வந்து இந்தியா ஜெயிக்க இருக்கும், 49.9999% வந்து நியூசிலாந்து டீம் ஜெயிக்க இருக்கும் வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் வந்து விராட் கோலி. அவர் வந்து செஞ்சுரி போட்டார்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். வேர்ல்டு கப் வின் பண்ணனா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கும். 75 இன்டர்நேஷனல் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம்லேயும் எனக்கு கேன் வில்லியம்சன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 2 கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன்ஸ் இந்த வேர்ல்ட், விராட் கோலி அண்ட் கேன் வில்லியம்சன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ யார் கப் ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா கிரிக்கெட் வந்து கண்டிப்பாக அதுதான் ஜெயிச்சாகணும். பட் விராட் கோலி கப் ஜெயிச்சார்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கும். எல்லாருமே மேட்ச் பாருங்க, நீங்கள் இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றது பிலீவாகவே இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஜாலியாக உட்காந்து மேட்ச் பாருங்க 5 days. அண்ட் நீங்கள் வந்து சொல்லுங்க யார் ஜெயிப்பாங்க, இந்தியன் டீம் கப் ஜெயிப்பாங்களா இல்லை நியூசிலாந்து டீம் வந்து கப் ஜெயிப்பாங்களா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து நீங்கள் தெரிவிங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேயிங் லெவன் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிளேயிங் லெவன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை உங்களோட பிளேயிங் லெவனில் வந்து முகமது சிராஜியோ இல்லை ஹனுமா விஹாரியோ எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றது வந்து நீங்கள் தெரிவிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ, சப்போஸ் இந்தியன் டீம் வந்து வின் பண்ணிச்சுன்னா இந்தியன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா 12 crores வந்து அவார்டாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சும் கிடைக்கும். சப்போஸ் நியூசிலாந்து டீம் வந்து வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 crores + டெஸ்ட் மேட்ச் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ரன்னர் அப் செகண்ட் டீம் வந்து ஃபைனலில் யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 crores கிடைக்கும். இதுதான் ப்ரைஸ் அவார்டாகவே இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அடுத்த ஒரு 5-6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய விருந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாங்க. அண்ட் இதே மாதிரி நீங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கேன் வில்லியம்சன் கப்பை தூக்குவாரா இல்லை விராட் கோலி அண்ட் கோ வந்து கப்பை தூக்குவாங்களா அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்களோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. நீங்க தெரிவிச்சீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்க என்ன கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லி கொடுத்து வைக்கிறேன். நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு உடனடியாக இன்ஸ்டாகிராம் ரிப்ளை பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இதே மாதிரி சீக்கிரமே உங்க எல்லாரையும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து சந்திக்கிறேன். until then bye, டேக் கேர். கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும் அப்படி நம்புவோம். கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும். விராட் கோலி வந்து கப்பை தூக்குவாரு. விராட் கோலி கப்பை தூக்கி 1.3 crores, அதாவது 1.3 billion people, 130 crores people இருக்காங்க இந்தியாவில், எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை கொடுப்பாரு அப்படின்னு நான் வந்து நம்பிட்டு இருக்கேன். ஜெய் ஹிந்த். பாய்.